வணக்கம் வியூவர்ஸ். சேலம் ஆத்தூர் நகரில் கோட்டையில் அமைந்துள்ள காய நிர்மலேஸ்வரர் சிவன் கோவிலை தான் தரிசிக்கப் போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் முழுவதும் பாருங்கள். நம்ம சேனலுக்கு இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்போ தான் நாங்கள் வெளியிடுகிற வீடியோக்கள் உங்களுக்கு உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷனில் வந்து சேரும். ஆத்தூர் கோட்டையில் அமைந்துள்ள காய நிர்மலேஸ்வரர் சிவன் கோவில். சேலம் மாவட்டம் ஆத்தூரில் வசிஷ்ட நதிக்கரையில் அமைந்துள்ள பழமையான காய நிர்மலேஸ்வரர் கோவில். இது ஆத்தூர் கோட்டையின் உள்ளே அமைந்துள்ளது. வசிஷ்ட முனிவர் வழிபட்ட இத்தலம் அக்னி தலமாக கருதப்படுகிறது. இங்கு இறைவன் ஜோதி வடிவாக காட்சியளிக்கிறார். இக்கோவில் பல மன்னர்களால் புனரமைக்கப்பட்டு இன்றும் கம்பீரமாக அருள்பாலிக்கிறது. ஆத்தூரில் கோட்டையானது ஆத்தூர் பேருந்து நிலையத்திலிருந்து மிக அருகில், அதாவது 1 கிலோமீட்டர் தூரத்தில் அமைந்துள்ளது. வசிஷ்ட நதியை கடந்த பிறகு இந்த கோட்டையை நாம் அடையலாம். இந்த கோவிலானது கோட்டையின் கிழக்கு பக்க நுழைவாயிலில் அமைந்துள்ளது. இக்கோவில் வசிஷ்ட நதிக்கரையில் அமைந்துள்ள பஞ்சபூத ஸ்தலமாகும். அதுவும் குறிப்பாக அக்னி ஸ்தலங்களில் இது ஒன்றாகும். இந்த பகுதியில் வசிஷ்ட நதி, ஸ்வேதா நதி, மலையாறு, சிற்றாறு என பல நதிகள் இருந்தன. அதனால் இந்த ஊர் ஆற்றூர் என அழைக்கப்பட்டது. இதுவே நாளடைவில் ஆத்தூர் என மருவியது. இங்கு மூலவர் ஸ்ரீ காய நிர்மலேஸ்வரர், அவரது துணைவியார் ஸ்ரீ அகிலாண்ட நாயகி. ஆத்தூர் கோட்டையில் கிழக்கு நோக்கியவாறு 5 நிலை ராஜகோபுரத்துடன் இந்த கோவில் கம்பீரமாக காட்சி அளிக்கிறது. முகப்பு மண்டபம், அர்த்த மண்டபத்தை அடுத்து நந்தி முன் இருக்க கருவறையில் மூலவர் காய நிர்மலேஸ்வரர் பிரகாசமாக அருள்பாலிக்கிறார். கருவறை பிரகாரத்தில் விநாயகர் அநேக வடிவங்களில் விதவிதமான பெயர்களுடன் அருள்பாலிக்கிறார். சிவ, பார்வதி, பாலமுருகன், வள்ளி தெய்வயானை சமேத முருகப்பெருமான், லக்ஷ்மி தேவி, சரஸ்வதி தேவி, லிங்கோத்பவர், துர்கை, பிரம்மா, ஐயப்பன், சூரிய பகவான், சனி பகவான், ஆஞ்சநேயர், நாகர்கள், நாகக்கன்னி ஆகியோரும் அருள்பாலிக்கின்றனர். இங்கு சதுர்புஜ பைரவர், அஷ்டபுஜ பைரவர், ஸ்வர்ண ஆகர்ஷண பைரவர் என வெவ்வேறு வடிவங்களில் பைரவர் வீற்றிருக்கிறார். தனியாக நவகிரக சன்னதியும் உள்ளது. சுவாமிக்கு வலது பின்புறத்தில் கிழக்கு நோக்கியபடி தாயார் அகிலாண்டேஸ்வரி தனி சன்னதியில் எழுந்தருளியுள்ளார். அம்பிகை 4 திருக்கரங்களுடன் உலக உயிர்களை காக்கும் வகையில் கருணை மிளிர காட்சி தருகிறார். கர்ப்பிணி பெண்கள் இத்தல அம்மனை வழிபட்டு குங்குமத்தை நெற்றியில் இட்டு கொண்டால் சுகப்பிரசவம் ஆகும் என்பது நம்பிக்கையாக உள்ளது. இக்கோவிலின் தல விருட்சம் மகிழ மரம். காய நிர்மலேஸ்வரர் கோவில் அருகிலேயே ஆத்தூர் கோட்டை பிரசன்ன வெங்கடேச பெருமாள் கோவிலும் அமைந்துள்ளது. இக்கோவிலின் வரலாற்றின்படி வசிஷ்ட மகரிஷி ஒரு சமயம் இந்த பகுதிக்கு வந்து தவம் செய்தார். அப்போது அவரது தவத்திற்கு அசுரர்களால் பல இடையூறுகள் வந்தன. இதனால் அவர் நாரதரின் யோசனைப்படி சிவ பூஜையில் ஈடுபட்டார். இதற்காக தமது தவ வலிமையால் வசிஷ்ட நதி என்ற தீர்த்தத்தை உருவாக்கினார். பின்னர் பூஜை செய்த தகுந்த இடம் தேடினார். அப்போது மேடான ஓரிடத்தில் அவரது கால் பட்டு இடறியது. இதனால் அதிர்ச்சி அடைந்த வசிஷ்டர் அந்த இடத்தை பார்த்தபோது சுயம்பு லிங்கம் ஒன்று இருப்பதை கண்டார். அவரது கால்பட்டு லிங்கத்தின் ஒரு பகுதி சேதமடைந்திருப்பதை கண்டு கலங்கினார். பழுதுபட்ட லிங்கத்தை சிவபூஜைக்கு பயன்படுத்தலாமா என தயங்கினார். இந்த நேரத்தில் இறைவன் அசிரீதியாக, வசிஷ்டரே, நீர் தயங்காமல் பூஜை செய்யும், நிறைவாக தீபம் காட்டுகையில் ஒரு அதிசயம் நிகழும் என்று கூறினார். இதனால் மகிழ்ந்த வசிஷ்டர் அந்த சிவலிங்கத்தை பிரதிஷ்டை செய்து அர்ச்சனை ஆராதனைகளை செய்தார். நிறைவாக சிவலிங்கத்துக்கு அவர் தீபாராதனை காட்டிய போது ஜோதி சொரூபமாய் பிரகாசமான ஒளி தோன்றியது. அதன் பிரகாசத்தை தாங்க முடியாமல் வசிஷ்டர் கண்களை ஒரு வினாடி மூடி திறந்தார். அப்போது பழுதடைந்து இருந்த லிங்க மேனி குறையேதும் இல்லாமல் பளபளப்பான லிங்கமாக மாறியது. வசிஷ்டர் பார்த்து கொண்டிருந்த போதே அந்த ஒளி வசிஷ்டரின் தவத்திற்கு இடையூறு செய்த அசுரர்களை அழித்தது. லிங்க திருமேனியில் இருந்த குறைகளை நீக்கி வசிஷ்டருக்கு காட்சி தந்ததால் இங்குள்ள இறைவன் காய நிர்மலேஸ்வரர் என்று அழைக்கப்படுகிறார். மேலும் ஜோதி சொரூபமாய் அருள் பாலித்ததால் இத்திருத்தலத்தை அக்னிஸ்தலம் என்றும் லிங்கத்தை தேயுலிங்கம், அதாவது நெருப்பு லிங்கம் என்றும் அழைக்கிறார்கள். இக்கோவிலில் பல மன்னர்களின் கல்வெட்டுகளும் இன்றும் நாம் காணலாம். காய நிர்மலேஸ்வரையும் அகிலாண்டேஸ்வரியும் வழிபட்டால் திருமணம் ஆகாதவர்களுக்கு மணமாலையும், திருமணம் ஆனவர்களுக்கு குழந்தை வரமும் தேடி வரும் என நம்பப்படுகிறது. இக்கோவிலானது காலை 7 மணி முதல் பகல் 12 மணி வரையிலும், மாலை 4:30 மணி முதல் இரவு 8 மணி வரையிலும் தரிசனத்திற்காக திறந்திருக்கும். ஆத்தூர் பேருந்து நிலையத்திலிருந்து சுமார் 1 கிலோமீட்டர் தொலைவில் இந்த கோவிலானது அமைந்துள்ளது. ஆத்தூர் பேருந்து நிலையத்திலிருந்து மினி பஸ் மற்றும் ஆட்டோக்கள் நமக்கு அதிக அளவில் கிடைக்கிறது. நீங்களும் இக்கோவிலுக்கு வந்து இறைவனின் அருளை பெறுமாறு அன்புடன் கேட்டுக்கொள்கிறேன். நன்றி.
இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் ஒரு லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம சேனலுக்கு இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூட பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை அழுத்தி ஆல் செலக்ட் பண்ணுங்கள். அப்போ தான் நாங்கள் வெளியிடுகிற வீடியோக்கள் உங்களுக்கு உடனுக்குடன் வந்து சேரும்.